அத்தை இன்னைக்கு மார்னிங் என்னத்த பிரேக்ஃபாஸ்ட்டு? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடிமா நம்ம வியூவர்ஸ் ஒன்று சொல்லிக்கலாம். அது என்னன்னாக்கா, நம்ம டெய்லி பாதம் பருப்பை நைட்டில் ஊற வச்சிடணும். 5லேருந்து 10 பீஸ்க்குள்ளே நைட்டில் ஊற வச்சுருங்க. அதை காலம்பரை எந்திரிச்சு வெறும் வயிற்றுல அதை தின்னுடுங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நம்ம தலைமுடி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது கண்ட்ரோல் பண்ணிடுமா. அது இல்லாமல் இதய நோய் வராமல் தடுக்கும். ரத்த அழுத்தம் இதெல்லாம் நல்லா சீராக வருமா. அதனால நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த பாதம் பருப்பில். அதனால இதை எடுத்துக்கோங்க. கொலஸ்ட்ரால் கூட கண்ட்ரோல் பண்ணோம். டெய்லி அதை எடுத்துக்கிறது நல்லது. வாரத்தில் ஒரு 3 நாளாச்சும் அதை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃப்ரெண்ட்டான டிஃபன் தான் நம்ம பாப்பா செஞ்சுருக்குறாங்க. அந்த நம்ம பாஸ்தா நம்ம கடையில் வாங்கி அது மைதாவில் செஞ்சுது. அது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைங்க. அதனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி கோதுமையிலேயே நம்ம பாஸ்தா செஞ்சுருக்கோம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான கோதுமையில் பாஸ்தா பண்ணியிருக்கோம். இதை வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள், இதை எப்படி செஞ்சோன்றதை இந்த மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க. நல்லாயிருக்கும். பாப்பா தான் இந்த ரெசிபி செஞ்சாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. இன்றைக்கி நம்ம வீட்டை டிஃபனு கோதுமை பாஸ்தா தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.